நாட்டில் இடம்பெற்ற 30 ஆண்டுகால யுத்தம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை நிலைகுலைய செய்ததுடன் ஆயிரக்கணக்கானோரை காணாமற் செய்துள்ளது. அவ்வாறு சிதைவடைந்த கிளிநொச்சி பிரேம்நாத் ஸ்ரீமதி குடும்பம் தனது மகளின் வரவுக்காக பல்லாயிரம் எதிர்பார்ப்புகளோடு இன்றும் காத்திருக்கிறது. 4 பிள்ளைகளுடன் ஏனைய குடும்பங்களைப் போன்று பல எதிர்பார்ப்புகளுடன் வாழ்ந்து வந்தனர் பிரேம்நாத் ஸ்ரீமதி குடும்பத்தினர். தனது மூத்த மகளான பிரேம்நாத் அபிராமி 19வது வயதில் காணாமல் போன சம்பவத்துடன் இடிந்து போன இவர்களின் குடும்பம் இன்றும் அவளின் வருகைக்காக காத்திருக்கின்றது. 2007ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான அபிராமி நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் அவளின் பல்கலைக்கழக கல்விக்கு இடமளிக்கவில்லை. பாதுகாப்பு தேடி தனது குடும்பத்தினருடன் தொடர்ந்தும் இடப்பெயர்வுகளை சந்தித்த நிலையில் அபிராமி காணாமல் போயுள்ளார். எனக்கு இந்த மூத்த செல்லத்தை என்னோட சேர்த்து விட்டா பெரிய உதவியா இருக்கும். எனக்கு அப்பாவுக்கு நான் ஒரு உதவியா இருக்கணும்னு சொல்லி நெச்சு படிச்சு கேம்பஸுக்கு போறதுக்கு அனுமதி பெற்ற பிள்ளை இன்றைக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. சோன் போறக்க இருந்தான்னு சொல்லி கண்டாக்கள் எல்லாரும் சொன்னவன். அந்த பிள்ளைய என்னோட கொஞ்சம் சேர்த்து விட்டா உங்களுக்கு பெரிய புண்ணியமே இருக்கும். யுத்தம் நிறைவுற்று இவர்கள் 3 பிள்ளைகளுடன் ஆனந்தகுமார சுவாமி முகாமிற்கு சென்றும் தமது மகளின் செய்தி அறிய ஆவலாக தேடினார்கள். அப்போது உறவினர்களால் மகள் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்த செய்தி பிரேம்நாத்தின் காதுகளுக்கு எட்டியது. ஜோன் 4 முகாமில் மகள் இருந்ததாகவும் பெற்றோரை பிரிந்தவர்களை ஒன்றிணைப்பதாக கூறி பேருந்தில் ஏற்றியதாகவும் உறவினர்கள் பிரேம்நாத்தின் குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்தும் காணாமல் போன விடயம் தொடர்பில் மனிதுரிமைகள் ஆணைக்குழு, நல்லிணக்க ஆணைக்குழு உள்ளிட்ட இடங்களில் முறைப்பாடு செய்ததாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் என்றாவது மகள் வந்துவிடுவாள் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார் ஸ்ரீமதி.